ज्ञातसम्भवमनाकलितान्ववायं भिक्षुं कपालिनं नवाससम् अद्वितीयं पूर्वं करग्रहणमङ्गलतो भवत्याः शम्भुं कयेव बुबुदे गिरिराजकन्ये अन्वयम् இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கு गिरिराजकन्ये भवत्याः करग्रहणमङ्गलतः पूर्वम् अज्ञातसम्भवम् अनाकलित अन्ववायं भिक्षुं कपालिनम् अवाससम् अद्वितीयं शम्भुं कयेव बुबुदे அர்த்தம் தமிழில் என்னன்னாக்க, ஹே கிரிராஜகன்யே, ஹே தரணிதர சுட்டே, மகாகவி காளிதாசர் கூப்பிட்ற நம்பார். ஹே தரணிதர சுட்டே, ஹே கிரிராஜகன்யே, ஷம்பும் ஷம்புவை, கையேவ புபுதே, எவன் தான் தெரிஞ்சுட்டான், யார் தான் தெரிந்து கொண்டார்கள், நீ மட்டும்தான் தெரிஞ்சுட்ட, அதனால தான் கரகிரகணம் பண்ணிண்டியோ அப்படிங்கிற. ஷம்புவை ஷம்பும் ஷம்புவை ஏவ புபுதே, யார் தான் தெரிஞ்சுட்டா, எப்பேற்பட்ட ஷம்பு, ஷம்பு அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்க ஷம் மங்களம் பவதி அஸ்மாதிதி அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஷம்புவை கையேவ புபுதே, யார் தான் அறிஞ்சுண்டா, புத் புத் அவகமனை, அது வந்து லிட்லக்காரத்தில் சொல்கிறார் புபுதே அப்படி. ஷம்பு எப்பேற்பட்ட ஷம்பு, அத்விதீயம் ஷம்பும், துணை அற்றவனுமான ஷம்புவை, அவாசசம் ஷம்பும், வஸ்திரம் இல்லாதவனுமான ஷம்புவை, கபாலினம் ஷம்பும், மண்டையொட்டை கொண்டவனுமான ஷம்புவை, பிக்ஷும் ஷம்பும், பிச்சை எடுப்பவனுமான ஷம்புவை, அனாகலித்த அன்பவாயம் ஷம்பும், முன்பின் தெரியாத பரம்பரை உடையவனுமான ஷம்புவை, அஜ்ஞாத சம்பவம், அறிய முடியாத பிறப்பை உடையவனாம் இந்த ஷம்பு. அப்பேற்பட்ட ஷம்புவை கையேவ, யார்தான், புபுதே அறிந்து கொண்டார், எப்போ, பவத்யாக கரகிரகண மங்களதகா பூர்வம், உன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி, கரகிரகணம் பாணிகிரகணத்துக்கு முன்னாடி, பூர்வம் முன்னாடி, கையேவ யார்தான் அறிந்து கொண்டார், அவருடைய உண்மையான நிலையை அறிந்தவள் நீ ஒருவள் தானே அப்படிங்கிறார் மகாகவி காளிதாஸ். ஞாத சம்பவ மனாகலிதான்வவாயம் பிக்ஷும் கபா